ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் வச்சு நல்ல டேஸ்டியான கேக் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல சாஃப்டான டேஸ்டியான கேக் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு மைதா மாவு எடுத்ததுனால 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இதை 3 மட்டும் அரிச்சு எடுத்துக்கிடலாம். இனி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாட்டு பொடிக்காத சீனி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். 1.5 கப்பு மைதா மாவுக்கு 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். 3 முட்டையையும் ஒரே டைமில் சேர்த்துக்கிடாமல் ஒவ்வொன்றா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த கேக்குக்கு லிக்யூட் ஐட்டமாட்டு இந்த 3 முட்டையும் 1/2 கப்பு எண்ணெயும் மட்டும்தான், பாலோ தயிரோ சேர்க்க போகிறதில்ல. ஒரு பெரிய கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டையுமே சேர்த்தாச்சு. சீனி கரையது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். அரிச்சு வச்சுருக்கக்கூடிய மைதா மாவு மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த கேக்கை நான் ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஓவனில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 1/2 hour வச்சு எடுக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கணும். ஓவன் இல்லைன்னா கேஸ் அடுப்பில் கூட வைக்கலாம். கீழே ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு நம்ம எந்த மோல்டில் வைக்க போகிறோமோ அந்த மோல்டை வச்சுட்டு மூடி வச்சுட்டா போதும். 1/2 hourல கரெக்டாக குக் ஆயிரும். கொஞ்சம் போல் மாவை மட்டும் மீதி வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கேக்குக்கு எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. கேஸ் ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன்லேயே இப்படி வச்சு எடுக்கலாம். அதில் உப்போ மண்ணோ எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி பாக்கி இருக்கக்கூடிய இந்த மாவில் கேரட்டை போட்டு ஒரு பரட்டி எடுத்துடலாம். மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் போடும்போது அந்த கேக்கில் கேரட்டை சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி தான் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுறேன். இதுக்கு முன்னாடியும் நான் 2-3 கேக் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். கேக்குக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வெறும் 3 பொருளை வச்சு செய்து கூட கேக் நான் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த கேக்கில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. கேரட் அவ்வளத்தையும் போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நட்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிடலாம். கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதிலேயே ஊற்றிடலாம். வீட்டிலையே எப்படி பட்டர் பேப்பர் ரெடி பண்ணலாங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாட்டு வரும். லிக்விட் ஐட்டம் நிறைய சேர்க்காததுனால நல்ல திக்காகவே இருக்குது. 1.5 கப் மாவு சேர்த்துருக்கிறதுனால 4 முட்டை கூட ஆட் பண்ணலாம். இதே போல் நல்லா டாப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சிட வேண்டியது தான். 1/2 hourலையே சூப்பராக குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்தாச்சு, நல்லா குக் ஆயாச்சு, நல்லா ஆரியும் ஆச்சு. இனி டீமோல்டு பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் போட்டு வைக்கிறதுனால டின்னில் ஒட்டாமல் ஈஸியாகவே இலகி வந்துடும்.
சூப்பராக வந்துட்டு இனி வந்து பேப்பரை எடுத்துடலாம். பேப்பரும் கேக்கில் ஒட்டாமல் அழகாட்டு வந்துடும். கேரட் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரியிலலாம் கேரட் கேக் இருக்க தான் செய்து நல்ல ரேட்டில் தான் விற்றுட்ருக்காங்க. கத்தி வச்சதுமே இறங்கிட்டு பாருங்கள், நல்ல சாஃப்டாட்டி இருக்குது. கேரட் துருவல் எல்லாம் நமக்கு அங்கங்கே தெரியுது. பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.